உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாழ் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கிரம் ஏந்தும் தடக்கையன் பங்கயக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் கொல்லைப்புறத்துக்குள்ளிருக்கும் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து செங்கழுநீர் புஷ்பங்கள் மலர்ந்து ஆம்பல் அல்லி மலர்களின் வாய் கூம்பின காண். வாய்கள் மூடிக்கொண்டு விட்டன. செங்கல் பொடிக்கூரை காவி தோய்ந்த வேஷ்டியுடுத்த வெண்பல் தவத்தவர் வெண்மை பற்களுடைய துறவிகள் தங்கள் திருக்கோயில் அவர்களுடைய கோயில்களுக்கு சங்கிடுவான் போகின்றார். சங்கு ஊதப் போகின்றார்கள். எங்களை முன்னதாக எழுப்புவதாக வீண் பெருமை பேசும் நங்காய் பெண்ணே நாணாதாய் வெட்கமில்லாதவளே நாவுடையாய் இனிமையாக பேசும் நாக்கை உடையவளே சங்கொடு சக்கரம் ஏந்தும் சங்குகளையுடைய பங்கயக் கண்ணானை கமலக் கண்ணனை பாடேல் பாட வேண்டும். எழுந்திராய் எழுந்திரு. மற்றவர்களை தான் வந்து எழுப்புவதாக ஒருத்தி சொல்லியிருந்தாள். ஆயினும் உறங்கினாள். அவளை இப்பாட்டில் எழுப்புகிறார்கள். எங்களை முன்னதாக எழுப்புவதாகச் சொல்லிவிட்டு படுத்திருப்பவளே நாணம் இல்லாதவளே உன் புழக்கடை குளத்தில் செங்கழுநீர் மலர்ந்து அல்லி மலர் மூடிக்கொண்டது. சைவத் துறவிகள் தங்கள் கோயிலுக்கு சங்கு ஊதப் போகிறார்கள். சங்கு சக்கரம் ஏந்தும் பகவானை பாட வேண்டும். எழுந்திரு என்று அழைக்கிறார்கள். பகவத் குணானுபவத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மற்றவர்களை எழுப்பி ஞானம் புகட்ட வேண்டிய கடமையும் மறந்து விடுவார்கள். அப்படி மறந்த ஒரு பிரபன்ன சீலரைத்தான் பெண்ணாக இப்பாட்டு குறிப்பிடுகிறது.